இலங்கையின் வடக்கு பகுதியில் தொடர்ந்து கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. Every single time I saw this film 3 times from the time they sent it to me. இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய நினைவுகளை ஈழத்திலிருந்து வந்த இன்னொரு இளைஞனோட சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கதையை நாமே சொல்வதற்கான உரிமை, ஒரு அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். படம் பார்த்த உடனே நான் கேட்ட முதல் கேள்வி, இந்த படத்தோட டைரக்டர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு யுத்த சூழலை எப்படி யுத்தத்தையே காமிக்காமல், அதாவது சைக்கோ படம் பார்க்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க, சைக்கோ படம் உலகத்தையே மிரட்டின ஒரு படம். கத்தியால் குத்தி தான் எல்லாரும் சாவடிப்பாங்க, ஆனால் கத்தி குத்துறதே அந்த படத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் வார் தான் நடக்கும், யுத்தம் தான் நடக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துலையும் அந்த பயம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். லிங்குசாமி நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல விடுற மாதிரி. நமக்கு படம் பார்த்து அழுகுறது போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன், லிங்குசாமி வாய்விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக நான் என்னை 2 பேரும் அழ வச்சிட்டிங்க. அது அந்த கன் பாயிண்ட்ல நிறுத்துற ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு சீன் அதை ப்ரொலாங் பண்றாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளவு நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா, இந்த விஷயத்த சொல்ல முடியுமா, யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட் யாருவன் அப்படின்னு யோசிக்க வச்சது. ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு ரொம்ப ரொம்ப அழுகை வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இந்தியன் ஆர்மியும் இந்த வாரை எப்படி பேஸ் பண்றாங்கிறத இந்த படத்தில் பேலன்சிங் அந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு. ஒரு போர் படத்தை கத்தி இல்லாமல், துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாமல், ஒரு மரணம் கூட நிகழாமல் சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாமல் ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத சோமிதரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். I just first have to thank Karthik and the team to just support cinema like this. It's indie, it's important, it is soul, it is who we are. Being associated with this film is a huge honor. A bunch of you all were thanking me, but it's really, I have to thank all of you. And what a fine craftsman man you are, Soumitra, really. A film that has war, that has no blood, no bullets, but is deeply, deeply engaging with such fine actors around. I don't know all of you all, but every single time I saw this film 3 times from the time they sent it to me. மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி சோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல 100 கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்குறதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி நான் ஃபஸ்ட்டு பார்த்தது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது சோமிதரனுக்கு அவரோட ரொம்ப உண்மையான ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம பண்ணணும் அப்படின்றது பண்ணோம். நிறையா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுலேயே ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ்
ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறோம்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயே வந்தார். அங்கே வந்துட்டு அது ஜெகமே தேட்டரில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பார். அப்புறம் ஆனால் ரொம்ப குழு இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பார். ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, அது என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை. நான் கொஞ்சம் எழுதி பண்ண போகிறப்போ நான் அப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை கோ-டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நான் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம். ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அது பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம், ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன் இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றதுனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஷோமி சொன்னேன் என்ன அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அவர் உட்காந்தாரு. அவங்க மேம் போயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பேக் ஷாட் இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு அதுதான். நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க. 1 more டேக், செகண்ட், தேர்ட் டேக், 4th டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு. இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அடா பாவி என்ன இதுன்னா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டாக ஏதோ சொன்னார், ஏதோ ஒரு இதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. இவர் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகாதனா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஷோமி வந்து நிறைய டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம் அவங்க 2 பேரும் அனுப்பிச்சேன். நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வாங்க தயவுசெய்து எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன். அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் ஷோமி பண்ணிட்டு இருப்பாரு, ரெப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுது. ஏன்னா அவர் நிறைய டேக் போகிறாரு அப்படின்றது வந்து என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அது படம் இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஏன்னா இந்த கதையை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட் அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பட் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி
ஊரில் உட்காந்து பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து பட் ரியாலிட்டி, ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் எல்லாருமே சனந்த்லாம் அப்படி தான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்த்லாம் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதுடா அப்படின்னு. ஏன்னா அப்படிங்கம்மா, இருக்காதுடா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. கடைசியில் பார்த்தா வந்து இல்லை சனந்த் உனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க, பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் யூ ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி.